Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 26 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் சிறப்பு சுருக்கங்கள். ஆல்ரெடி நம்ம 2 பகுதி பார்த்துருந்தோம், 24வது சாப்டர்லையும் 25வது சாப்டர்லையும். இந்த சாப்டரில் பகுதி 3 வந்து பார்க்க போகிறோம். பகுதி 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் சில வார்த்தைகள் மற்ற வார்த்தைகள் கூட முன்னாடியே பின்னாடி அடிக்கடி சேர்ந்து வரும். அப்படி அடிக்கடி சேர்ந்து வர வார்த்தைகளை எப்படி சுருக்கி எழுதுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சர்வசாதாரணம், சர்வ சுதந்திரம், சர்வ தியாகம், இந்த சர்வன்றது முன்னாடி சேர்ந்து வருது பாருங்க. அப்ப சர்வவை எப்படி ஷார்ட்டா எழுதுறதுன்னா சா இர், அவ்வளவுதான். வா வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சர்வசாதாரணம் இதை எப்படி எழுதுறதுன்னா சர் எழுதிட்டு சாதாரணமுக்கு சா த நம் இப்படி வந்து எழுதிடுவாங்க. சர்வசாதாரணம். சர்வ சுதந்திரம் இதை எப்படி எழுதுறது பாருங்க. சர்வக்கு சர் மட்டும் எழுதிட்டு சுதந்திரம் ஸ்டோக்கு. சர்வ தியாகம் இதுல சர் மட்டும் எழுதிட்டு தியாகம் ஃபுல் ஸ்டோக்கு, தியாகம். இந்த மாதிரி சர்வல வா வந்து ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறாங்க. அடுத்து பஞ்சாயத்து, இதுமே முன்னாடி சேர்ந்து வருங்க. பஞ்சாயத்து எல்லை, பஞ்சாயத்து யூனியன், பஞ்சாயத்து மெம்பர், பஞ்சாயத்து ஒன்றியம், இதுவுமே அடிக்கடி சேர்ந்து வரும். இந்த பஞ்சாயத்துன்றதை எப்படி எழுதுவாங்கன்னா பாவை சின்னதாக எழுதிட்டு ஒரு சுழி அப்புறம் ஜாவை சின்னதாக எழுதிடுவாங்க. இப்படி எழுதுனா அது பஞ்சாயத்து. இதை தனியாவோ இல்லைன்னா சேர்த்தோ வந்து எழுதுவாங்க. இப்போ பஞ்சாயத்து எல்லை அப்படின்னு வரப்ப பஞ்சாயத்து எல்லை இப்படி எழுதுறாங்க. பஞ்சாயத்து மெம்பர் இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. பஞ்சாயத்து பர் மெம்பர். பஞ்சாயத்து ஒன்றியம் இது எப்படி எழுதுறாங்கன்னா பஞ்சாயத்து ஒன்றியமுக்கு ஒன்று மாசுழி, ஒன்றியம். பஞ்சாயத்து யூனியன் இது எப்படி எழுதுறாங்கன்னா பஞ்சாயத்து எழுதிட்டு யூனியனுக்கு நா குக்கி, பஞ்சாயத்து யூனியன். இந்த மாதிரி சேர்த்தோ தனியாவோ வந்து எழுதலாம். ஓகேங்களா? இது ஆரம்பத்தில் அடிக்கடி வர வார்த்தைகள். முடிவில் வர்றது நிறைய இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அம்சங்கள். இந்த அம்சங்களில் அம்மு ஒமிஷன் பண்ணி எழுதுவாங்க, சங்கல் மட்டும் எழுதியிருப்பாங்க. இப்போ சில அம்சங்கள் அப்படின்னு வரப்ப சில ஸ்டோக் எழுதிட்டு சங்கல் இவ்வளோ தான் எழுதியிருப்பாங்க. அம்சங்கள். பல்வேறு அம்சங்கள் இதை எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. பல்வேறு ஸ்டோக் எழுதிட்டு அதில் சங்கல், பல்வேறு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அல்லாதார் இல்லாதார் இதை எப்படி எழுதுறதுன்றதை பாருங்க. அல்லாதார்ன்றதுக்கு ஆ எழுதிட்டு லா, இல்லாதார் அதுக்கு வெறுமனே லா. இப்போ இந்தியா அல்லாதார் இதை எப்படி எழுதுறது பாருங்க. இந்தியா ஸ்டோக் எழுதிட்டு அல்லாதாருக்கு ஆ லா கட் பண்ணிடுறோம். அன்பு இல்லாதார் இதுக்கு அன்பு ஸ்டோக் எழுதிட்டு லாவை கட் பண்ணிடும், அன்பு இல்லாதார். ஓகேங்களா? அடுத்து அனுசரித்து அனுசரணையாக, இதுவுமே வார்த்தைகளுக்கு பின்னாடி அடிக்கடி வரும். இதை எப்படி எழுதுறதுன்றதை பாருங்க. எதுவும் இல்லை, இதில் இருக்கிற அணு வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதை அனுசரித்து அப்படின்னு வரப்ப அதை எழுதிட்ட, ஓகேங்களா, அணு எழுத மாட்டாங்க, சரித்து ஸ்டோக் மட்டும் எழுதிருப்பாங்க. அதை அனுசரித்து. அடுத்து சட்டத்திற்கு அனுசரணையாக இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க. சட்டத்திற்கு அனுசரணையாக இதுலுமே சட்டத்திற்கு எழுதிட்டு அணு வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சட்டத்திற்கு நையாக இவ்வளவுதான். சட்டத்திற்கு அனுசரணையாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிக்கணும். அடுத்து ஆண்டு. ஆண்டுல இந்த ஆ வந்து எழுத மாட்டாங்க. இப்போ இறுதி ஆண்டு அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இறுதி ஸ்டோக் மட்டும் எழுதிட்டு ஆண்டுக்கு நாப பாதியா எழுதியிருப்பாங்க. இறுதி ஆண்டு, அடுத்த ஆண்டு இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. அடு எழுதிட்டு ஆண்டுக்கு நாப பாதியா எழுதியிருக்கிறாங்க, அடுத்த ஆண்டு. இதுல ஆ வந்து எழுதல. அடுத்து இயக்கம். இயக்கம்லையுமே ஈ வந்து எழுத மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு
புரட்சி இயக்கம். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. பர்ரு இட்சா இயக்கமுக்கு யா க இம், புரட்சி இயக்கம். தொழிலாளர் இயக்கம், அந்த ஈ எழுத மாட்டாங்க, அவ்வளவுதான். தொழிலாளர் இப்படி எழுதுவோம், இயக்கமுக்கு யா க இம் இப்படி வந்து எழுதுறாங்க. ஓகேங்களா. அடுத்து உண்டு, இதுலுமே இந்த ஊ வந்து எழுத மாட்டாங்க. ஓகே. இப்போ கடமை உண்டு அப்படின்னு வரப்ப கடமை ஸ்டோக் மட்டும் எழுதிட்டு உண்டுக்கு நாவ சின்னதாக எழுதியிருக்கிறாங்க. உரிமை உண்டு, இதுலுமே உரிமை உண்டு இப்படி வந்து எழுதுறாங்க. ஓகேங்களா. அடுத்து உத்தியோகஸ்தர், இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உத்தியோகஸ்தர், இதில் உத்தின்றதை வந்து ஒமிஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸ்தர் மட்டும் எழுதுவாங்க. ஓகே, உத்தி ஒமிஷன் பண்ணிட்டு ஸ்தருக்கு நம்ம நீண்ட சுழி வந்து எழுதுவோம், அது எழுதுவாங்க. இப்போ அரசாங்க உத்தியோகஸ்தர் அப்படின்னு வரப்ப அரசாங்க ஸ்டோக் எழுதிட்டு உத்தியோகஸ்தருக்கு இந்த ஸ்தர் மட்டும் எழுதிடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து சர்க்கார் உத்தியோகஸ்தர் அப்படின்னு வரப்ப சர்க்கார் ஸ்டோக் எழுதிட்டு சர்ரு கர் எழுதிட்டு உத்தியோகஸ்தருக்கு ஸ்தர் நீண்ட சுழி மட்டும் எழுதுறாங்க, அவ்வளோதான். அடுத்து உரிமை, இதை எப்படி எழுதுறாங்கன்னா உரி வந்து ஒமிஷன், அப்போ வெறும் மை மட்டும் தான் எழுதுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிறப்புரிமை, இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. பிறப்பு மை, அவ்வளோதான். பிறப்புரிமை இப்படி வந்து படிக்கணும். சொத்துரிமை, சொத்து மட்டும் ஸ்டோக் எழுதிட்டு அப்புறம் அதில் மை, உரி வந்து ஒமிஷன். வாக்குரிமை, இதுக்கு வாக்கு மட்டும் எழுதிட்டு அப்புறம் அதில் மை, அவ்வளோதான். ஜனநாயக உரிமை, ஜனநாயக இப்படி எழுதுவோம், உரிமைக்கு வெறும் மை மட்டும்தான், உரி ஸ்டோக் நம்ம வந்து எழுத மாட்டோம். சரிங்களா. அடுத்து உள்ள உள்ளது, இதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த இல்லா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏற்பட்டுள்ள அப்படின்னா ஏற்பட்டு உள்ள, ஊ வந்து ஒமிஷன். மேலுள்ள இல்லைன்னா மேல் உள்ளது அப்படின்னு வரப்ப மேல் உள்ளது இப்படி வந்து எழுதுவோம். ஓகேங்களா. அடுத்து கடல், கடல்ல கா வந்து ஒமிஷன், வெறும் டல் மட்டும் எழுதுவோம். இப்போ அலைகடல் அப்படின்னு வரப்ப ஆ லை, கடலுக்கு டல் மட்டும். ஆழ்கடல், இதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆழ்கடல் இப்படி வந்து எழுதுவோம். சரிங்களா. அடுத்து கணக்கு, கணக்குல கா வந்து ஒமிஷன் பண்ணி எழுதுவோம். இப்போ வரவு செலவு கணக்கு, இது எப்படி எழுதுறாங்கன்னா வரவு செலவு கணக்குக்கு நக்கு, கா வந்து ஒமிஷன். அடுத்து ஆயிரக்கணக்கு, இது எப்படி எழுதுறாங்கன்னா ஆயிர கணக்கு, கா வந்து ஒமிஷன், அவ்வளோதான். அடுத்து களஞ்சியம், இதில் ஆரம்பத்தில் வர்றது கலை. ஓகேங்களா. கலை வந்து ஒமிஷன் பண்ணிடுவாங்க. இப்போ அறிவு களஞ்சியம் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அறிவு ஸ்டோக் எழுதிட்டு பெரிய சுழி ஜா சின்ன சுழி, அறிவு களஞ்சியம், கலை வந்து ஒமிஷன். அடுத்து சொற்களஞ்சியம், இதுலையுமே சொற் ஸ்டோக் எழுதிட்டு பெரிய சுழி ஜா சின்ன சுழி, சொற்களஞ்சியம் இப்படி வந்து எழுதுவாங்க. அடுத்து சாட்சி, இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க. சா சுழி அது கூட இட்சா, அதாவது இப்படி. இப்போ உலக சாட்சி அப்படின்னு வரப்ப உலக சாட்சி இப்படி வந்து எழுதுவாங்க. சரிங்களா. அடுத்து சாஸ்திரம், இது எப்படி எழுதுவாங்கன்னா இந்த சா வந்து ஒமிஷன். ஓகே, இஸ்திரம் அப்படியே வந்து எழுதுவாங்க. இப்போ தர்ம சாஸ்திரம், தர்ம எழுதிட்டு சாஸ்திரமுக்கு இஸ்தர் எழுதிட்டு அதில் மாசுழி, தர்ம சாஸ்திரம். அலங்கார சாஸ்திரம், இது எப்படி எழுதுறாங்க பாருங்க.
அலங்கார சாஸ்திரமுக்கு இஸ்தரு, அப்புறமா மாசுழி, அலங்கார சாஸ்திரம். ஓகே, அடுத்து தலைவர். தலைவரில் வர்று மட்டும் தான் எழுதுவாங்க, தலை வந்து எழுத மாட்டாங்க. இப்போ அரசியல் தலைவர், இதில் அரசியல் வர்று, அவ்வளோதான், அரசியல் தலைவர். மன்ற தலைவர், இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க, மன்ற வர்று, மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அடுத்து குறைந்தபட்சம், அதிகபட்சம், அதில் வர அந்த பட்சம், இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பா வந்து ஒமிஷன் பண்ணி எழுதிடுவாங்க, வெறும் இட்சா மட்டும் தான் எழுதுவாங்க. இப்போது அதிகபட்சம், இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க, அதிக இட்சா மாசுழி, அதிகபட்சம். உயர்ந்தபட்சம், இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க, உயர்ந்த இட்சம், பா வந்து ஒமிஷன். ஓகேங்களா. அடுத்து பிரச்சனை, இதில் அந்த பிற வந்து ஒமிஷன். ஓகேங்களா, வெறும் நை மட்டும் எழுதுவாங்க. இப்போ நிலப்பிரச்சனை அப்படின்னு வரப்ப நில எழுதிட்டு அதில் சனை, நிலப்பிரச்சனை. பெரிய பிரச்சனை அப்படின்னு வரப்ப பெரிய ஸ்டோக் எழுதிட்டு அதில் சனை, பெரிய பிரச்சனை. இப்படி வந்து படிக்கணும். அடுத்து பிரவேசம், ஆலய பிரவேசம். இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வா வந்து ஒமிஷன். ஓகேங்களா. ஆலய எழுதிட்டு பர்ரு சா இம், ஆலய பிரவேசம். ஓகேங்களா. இதில் வந்து அந்த வா வந்து ஒமிஷன். அடுத்து பிரேரணை, இதில் இந்த பிரேர இது வந்து ஒமிஷன். அவசிய பிரேரணை, அவசர இப்படி எழுதுவோம், பிரேரணையில் வெறும் நை மட்டும், அவசர பிரேரணை. அடுத்து பிழம்பு, இது எப்படி எழுதுறாங்கன்னா இந்த பிழ வந்து ஒமிஷன், ஒளிப்பிழம்பு. ஒளி பெரிய சுழி அப்புறம் பு, ஒளிப்பிழம்பு. அக்கினி பிழம்பு, அக்கினி பெரிய சுழி அப்புறம் பு, அக்கினி பிழம்பு. அடுத்து பூர்வமாக, பூர்வமான, இதுக்கு வந்து எப்படி எழுதுறாங்க பாருங்க, பூரு வ க, பூரு வ ந, இப்படி எழுதுனா பூர்வமாக, இப்படி எழுதுனா பூர்வமான. இப்போ ஆக்கப்பூர்வமாக, இதெல்லாம் அடிக்கடி வரும். ஆக்கப்பூர்வமாக அப்படின்னு வரப்ப ஆக்க எழுதிட்டு பூர்வமாக இப்படி வந்து எழுதணும். அதிகாரப்பூர்வமான அப்படின்னு வரப்ப அதிகார பூர்வமான இப்படி வந்து எழுதணும். ஓகேங்களா. அடுத்து மண்டபம். மண்டபம்ல மாவையும் டாவையும் ஒமிஷன் பண்ணிடுவாங்க. இப்போ மணி மண்டபம் எப்படி எழுதுறாங்க பாருங்க, மணி எழுதிட்டு நீண்ட சுழி இன்னுக்கு அப்புறம் பம், மணி மண்டபம். மாவும் டாவும் ஒமிஷன். கல்யாண மண்டபம், கல்யாண கல் எழுதிட்டு நான் எழுதிட்டு மண்டபம்ல பெரிய சுழி பா சின்ன சுழி, கல்யாண மண்டபம். ஓகேங்களா. அடுத்து வசதி, இது இம்பார்ட்டண்ட்டு. வசதிக்கு வந்து வா ஒமிஷன் பண்ணிடுவாங்க. இப்போ காற்று வசதி, இது எப்படி எழுதுறாங்கன்னா காற்று எழுதிட்டு வா ஒமிஷன், சதி மட்டும். பண வசதி, ப ந சதி, பண வசதி. ரொக்க வசதி, ரொக்க சதி, ரொக்க வசதி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வாய்ந்த, வாய்ந்தல வா வந்து ஒமிஷன் பண்ணிடுவாங்க. இப்போ அனுபவம் வாய்ந்த, இது எப்படி எழுதுறாங்கன்னா அனுபவம்க்கு இப்படி எழுதுவோம், அனுபவம் இந்த, அனுபவம் வாய்ந்த. அதிகாரம் வாய்ந்த, இது எப்படி எழுதுவாங்கன்னா அதிகாரம் வாய்ந்த இப்படி எழுதுவாங்க. தகுதி வாய்ந்த, இதில் தகுதி வாய்ந்த இப்படி வந்து எழுதணும். அடுத்து லாஸ்ட் ஒன் தேசம். பாரத தேசம்,
இது எப்படி எழுதுறாங்கன்னா பாரத சம்மு மட்டும். ஓகேங்களா? சா மாசுழி பாரத தேசம். இந்திய தேசம் இது எப்படி எழுதுறாங்கன்னா இந்தியா இப்படி எழுதுவோம், அதில் சம் இந்திய தேசம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எழுதுறதுக்கு எது வாட்டமாக இருக்கோ நீங்கள் அப்படி எழுதலாம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 91, 92 கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே பேராகிராஃப் தான். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இந்த ஆண்டு, இயக்கம், உண்டு, உரிமை, உள்ளது, கணக்கு, தலைவர், பட்சம், பிரச்சனை, பூர்வமாக, பூர்வமான, வாய்ந்த, வசதி, தேசம், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து ஒரு 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? பயிற்சி 91, 92 பேராகிராஃபு, அதை மினிமம் ஒரு 5 டைம்ஸ் வந்து எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்குறதோடு இல்லாமல் அதை ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.